டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆனுவல் பிளானர் 2024 பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பார்த்திங்கன்னா 2024க்கான ஒரு ஆனுவல் பிளானரை வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ இதை டிஎன்பிசி படிக்கக்கூடிய அந்த ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ஷெடியூல் போட்டு இந்தந்த டேட்டில் எக்ஸாமினேஷன் வரும்னு சொல்லிட்டு ஒரு டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக அந்த டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன போஸ்டிங்ஸு, ஸோ எக்ஸாமினேஷன் டேட்டு, இது எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் டேட்டு, நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இது எல்லாமே இப்போதைக்கு டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மொதல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 பார்த்திங்கன்னா ஜனவரி 1 அதாவது ஜனவரி மந்தில் வருது 2024. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டிசம்பரில் வரும்னு எதிர்பார்த்தோம். அந்த 2024 ஜனவரியில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் வந்து ஜூனில் வருது. ரெண்டாவது போஸ்டிங் பாருங்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபார் உமன் ஒன்லி அந்த சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் 2 வேக்கன்சி. ஃபெப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது. மேல எக்ஸாமினேஷன். இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் அண்ட் தமிழ் லாங்குவேஜ், அதாவது அசம்பிளி அண்டு செக்ரட்டரியேட் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 வேக்கன்சிஸ். ஃபெப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன். மேலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன். ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 1264 வேக்கன்சிஸ் டென்டேட்டிவ் கொடுத்துருக்காங்க. மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஜூனில் வந்து எக்ஸாமினேஷன். கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 பார்த்திங்கன்னா ஸோ டென்டேட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா 65 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன். கம்பைன்டு இன்ஜினியரிங் அண்ட் சப்பார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் வந்து 467 வேக்கன்சிக்கு ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வருது. ஜூலையில் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7வது போஸ்டிங் பாருங்கள். 7வது ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து கம்பைன்டு லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 25 வேக்கன்சி. ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வருது. ஜூலையில் எக்ஸாமினேஷன். ஃபாரஸ்டர் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அகைன் 118 வேக்கன்சி மேலே வருது. ஆகஸ்ட்டில் எக்ஸாமினேஷன். கம்பைன்டு ஜுவாலஜி சப்பார்டினேட் சர்வீஸ்க்கு 5 வேக்கன்சி மேலே நோட்டிஃபிகேஷன். ஆகஸ்ட்டில் எக்ஸாமினேஷன். கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் குரூப் 2 இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1294 வேக்கன்சி மேலே நோட்டிஃபிகேஷன் வருது. ஆகஸ்ட்டில் எக்ஸாமினேஷன். கம்பைன்டு சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 96 வேக்கன்சி ஜூனில் வருது. செப்டம்பரில் எக்ஸாமினேஷன். கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 23 வேக்கன்சி ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருது. செப்டம்பரில் எக்ஸாமினேஷன். கம்பைன்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் சர்வீஸ் 12 வேக்கன்சி ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் வருது. அக்டோபரில் எக்ஸாமினேஷன். கம்பைன்டு ரிசர்ச் அசிஸ்டன்ட் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 1 வேக்கன்சி ஜூலையில் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. அக்டோபரில் வந்து 2024 எக்ஸாமினேஷன். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆர்த்தாலஜிக்கல் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ஆர்த்தாலஜிக்கல் ஆஃபீஸர் டிபார்ட்மெண்ட்டில் 14 வேக்கன்சி ஜூலையில் வருது நோட்டிஃபிகேஷன். அக்டோபரில் வந்து எக்ஸாமினேஷன். சிவில் ஜட்ஜ் இன் தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிக்கல் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட்டில் வருது. ஆனால் வந்து வேக்கன்சிஸ் வந்து டென்டேட்டிவாக எதுவுமே அது கொடுக்கல. அதாவது வந்து வில் பி அனௌன்ஸ்டு அட் த டைம் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வரப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நவம்பரில் எக்ஸாமினேஷன். கம்பைன்டு அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கும் சேம் வேக்கன்சிஸ் கொடுக்கல. நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் தருவாங்க. ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும். நவம்பரில் எக்ஸாமினேஷன். கம்பைன்டு லைப்ரரி சர்வீஸுக்கும் சேம் அதே தான். ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும். நவம்பரில் எக்ஸாமினேஷன். இந்த லாஸ்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம் 47 வேக்கன்சி செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 2025 வந்து எக்ஸாமினேஷன். ஸோ இங்கே வந்து சில இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டென்டேட்டிவாக வரக்கூடிய அந்த டேட் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா அந்த கேண்டிடேட் டு ப்ரிப்பேர் தெம்செல்ஃப் ஃபார் த எக்ஸாமினேஷன். ஸோ இது முன்ன பின்னருக்கும் மாறலாம். அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் பிளான் வந்து பார்த்திங்கன்னா சேம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஒரு 30 டேஸ் 40 டேஸ் வந்து அது வந்து டைம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் எக்ஸாமினேஷன். ஸோ அதோடைய ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறதுமே இட் மேபி வந்து வேரி ஆகும். பட் அது வந்து எக்ஸாமினேஷன் டேட் வந்து இது வந்து டென்டேட்டிவாகவும் கொடுத்துருக்காங்க. பட் எந்த டேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணல. அந்த மந்த்து தான் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ் காப்பி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்கன்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த சிலபஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட் மேபி சேஞ்சஸ் இருந்தாலுமே அதில் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி வந்து மாற்ற சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் கண்டிப்பாக இந்த ஷெடியூல் படி நீங்கள் வந்து பிளான் பண்ணினா கண்டிப்பாக வந்து ஸோ 2024 ஸோ ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் கிளியர் பண்ணால் ஸோ டிவிகே அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.